வணக்கம். இப்போது ஒரு 5 கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. நிறைய பேர் அதில் வந்து ஃபெயிலியர்ஸும் பார்த்துருக்காங்க, நிறையா சக்ஸஸும் பார்த்துருக்காங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது ஆப்ஷன்ஸில், ஃபாரெக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அது மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த பை எடுக்கிறோம், செல் எடுக்கிறோம், இதெல்லாம் ஓகே. ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணுறது? அதுவும் கேண்டில் வச்சு தான். பட் சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா, இப்போது கேண்டிலோட கம்ப்ளீட் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இண்டிகேட்டர்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து கேண்டிலோட சைக்காலஜி பற்றி ஒரு வீடியோ நான் இடையில போடுறேன். அதாவது என்னென்னா, ஒரு 4 இண்டிகேட்டர்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பேர் பண்ணோம். கேண்டிலும் இதுவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக புரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து இன்றைக்கி தான் பேச ஆரம்பிக்கிறோம், ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ சமீபமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இச்சிமோக்கோவோட ஒரு 30% மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான சில பார்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இச்சிமோக்கோ வந்து கடைசியாக சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அது எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது, சரி அது ஏன் நம்ம சொல்லாமல் அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து அதை சொல்லுவோம். ஆனால் இதோட அடுத்த என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது நீ அடுத்த பார்ட் 2ல் வரும். ஓகேங்களா, அதாவது கேண்டில்ஸ் ப்ளஸ் இச்சிமோக்கோ, இது வந்து பார்ட் 1. கேண்டில்ஸ் ப்ளஸ் இச்சிமோக்கோ பார்ட் 2 வந்து வரும். அது ஒரு 4-5 வீடியோவுக்கு அப்புறம் நம்ம அது ஏன் அப்படின்னா, எப்போவுமே கம்பேர் பண்ணால் தானேங்க நமக்கு அது தானே மைண்ட் செட்டு. அதாவது நம்ம என்ன தான் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணால் தான் நமக்கு அது திருப்தி. ஸோ அது மாதிரி சைக்காலஜி ரிலேட்டடாக ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட்டில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூரோ ஜேபிஒய் சார்ட், டெய்லி சார்ட் எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த டெய்லி சார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு ட்ரேடு இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி சார்ட் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுலேயும் இப்போ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நேற்று கேண்டில் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நேற்று கேண்டில் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எடுத்துக்கங்க. நாம் படித்த 5 கேண்டில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. கடைசி கேண்டில் நாம் படித்த 5 கேண்டில் ஏதாவது ஒன்று இருக்கா. இங்கே ஷூட்டிங் ஸ்டார், இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த விக் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஓகேங்களா, மீன் ஈக்குவலாக இல்லை. அண்ட் இது பாருங்கள், இது ஒரு ஹேமர், ரெட் ஹேமர். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஓகே, அண்ட் இது ஒரு ஸ்பின்னிங் டாப் பாருங்கள், ஸ்பின்னிங் டாப். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கங்க நிறையா. ஓகே, அது நீங்களாக மேனுவலாக வந்து பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு போடுறேன், அதை போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காம நீங்கள் இதை மேனுவலாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இச்சிமோக்கோ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எல்லா இண்டிகேட்டருக்குமே டெய்லி சார்ட் கம்பல்சரி, இச்சிமோக்கோக்கு மட்டும் அப்படின்ட்டு கிடையாது. நீ அடுத்தடுத்து வரக்கூடியதில் நான் இதை தான் பேச போகிறேன், இதுதான் சொல்ல போகிறேன். ஆனால் எதில் வந்து ப்ராஃபிட் அக்யூரசி வந்து எதில் ஜாஸ்தி, இப்போ இதில் 10 பாயிண்ட் கிடைக்கிது, அதில் 12 பாயிண்ட் கிடைக்கிது. அதே மாதிரி இதில் லாஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் வருது, அதில் 3 பாயிண்ட் தான் வருது. இதுதான் வந்து முன்ன பின்ன மாறுமோ தவிர மற்றபடி வேறெல்லாம் எதுவும் மாறாது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், இந்த ரெண்டும் எடுத்துக்கங்க. ஓகே, அதுலேயும் வந்து ஒரு ஹையில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது, அதாவது இருக்கிறதுலே ஹை. இப்போ இதுவும் ஷூட்டிங் ஸ்டார் தான், இதுவும் ஷூட்டிங் ஸ்டார் தான். பட் இது வந்து இன்னும் ஒரு வேலிட். ஓகேங்களா, இந்த ஷூட்டிங் ஸ்டார் இதுக்கு அடுத்து வருது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு ஹைலையும் லோலையும் நீங்கள் பார்த்துக்கணும், இந்த ஹேமர். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ இது வந்தாச்சு. இப்போது அடுத்த நாள் லெட்ஸ் எக்ஸாம்பிள் இது வந்து திங்கட்கிழமை ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணணும், செல் தான் பண்ணணும். நம்ம பார்த்தாச்சு, இதுதான் ஷூட்டிங் ஸ்டார்னால் என்ன, செல்லு, நம்ம அதான் படிச்சிருக்கிறோம். ஓகே, அப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம செல் தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒரு ஹேமர் வந்துருச்சு, அடுத்த நாள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பை தான் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான். இந்த பை இந்த கேண்டில் முடிஞ்சோடனே எடுத்துக்கலாமா, இல்லை இந்த லோ கட் ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது, அது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா செல் பண்ணணும், அவ்வளோதான். இந்த இடத்துல பை பண்ணணும், இதில் மாற்றம் இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன், அல்லது இந்த லோ கட் ஆனோடனே செல் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லோ கட் ஆனாதாங்க நல்லாயிருக்கு, அதுதான் செல் பண்ணணும். ஓகே, அது நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு அதுதான் அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து லோ கட் ஆனோன்னா செல் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஹை கட் ஆனோன்னா பை பண்ணுங்கள்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா செல் தான். என்ன கொஞ்சம் ஒரு 10-20 பாயிண்ட் முன்ன பண்ண இருக்கும். இப்போ நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்து டார்கெட் புக் பண்ணணும், ப்ராஃபிட் வந்து எங்கே புக் பண்ணணும், டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டெய்லி கேண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சிக்னல் டு சிக்னல் தான். இப்போ இதுவும் ஒரு ஹேமர் தான். நான் இன்னும் கூட ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேட்டர்ன் மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் வந்திருக்கு. அடுத்த கேண்டிலே வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து பை தான் பாருங்க, மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. திருப்பி வந்து என்ன ஆயிடுச்சு, இன்வெர்டர் ஹேமர் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிக்னல் டு சிக்னல், இங்கே ஒரு சிக்னல் கொடுத்தது பை, இங்கே ஒரு சிக்னல் கொடுத்தது செல், நம்ம வெளில வந்துடும். அப்போ அடுத்து என்னென்னா இங்கே பாருங்கள், அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஹை கட்டானா தான் பை, இந்த லோ கட்டானா தான் செல். ஓகேங்களா. இப்போ அடுத்த நாள் நமக்கு ஏதாவது சிக்னல் எதாவது இருக்கான்னா கிடையாது. நமக்கு இந்த லோ கட் ஆகணும், இந்த ஹை கட் ஆகணும். அடுத்த நாள் அது ஒன்றும் கிடையாது. அடுத்து இங்கே ஹை கட் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம பை என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ டெய்லியில் பண்ணுறவங்க, சிக்னல் டு சிக்னல் பண்ணுறவங்க இந்த இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சிக்னல் பார்க்குறீங்க, இங்கே தான் செல் வருது, வேறு எதுவும் செல் இல்லை நீங்கள் இதையே செல்லாக கன்சிடர் பண்ணி இல்லைங்க க்ரீன் கலர் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா ஓகே, நீங்கள் வெளில வரலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்த என்ட்ரி அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் என்ட்ரி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பை செல் எல்லாம் எடுத்த பின்னாடி இப்போது இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் பண்ணும்போதோ ஒரு 1 ஹவரில் பண்ணும்போதோ இது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து என்ட்ரிஸ் கிடச்சிரும். இப்போ 15 மினிட்ஸாக இருந்தால் என்னாச்சு பாருங்கள், இங்கே 1 2 3 4 ஒரு 1 ஹவரில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஆனால் இதே டெய்லியாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேயே ப்ராஃபிட் மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, இந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணுறோம், ஹேமரு பை எல்லாம் எடுக்கிறோம், ஆனால் ப்ராஃபிட் மிஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒன்றும் நோ ட்ரேடு இப்படியே போகுது. இப்போ என்ன இது 1 2 3 4 5 6 6வது நாள் தான். ஒரு 5 நாள் ட்ரேடே கிடையாது. நமக்கு வந்து மாதத்தில் 20 நாள் தான் ட்ரேடு. அதுலேயும் நம்ம இந்த மாதிரி விட்டுட்டோம்னா, அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நாள் 5 நாள் நம்ம ட்ரேட் இல்லைன்னா இன்னொரு 2 நாள் நம்மளே லீவ் எடுத்துக்குவோம். அப்போ தான் எங்கேயாவது காது குத்துக்கு கல்யாணத்துக்குன்னு போயிட்டு வருவோம். ஆனால் அன்றைக்கே எல்லாமே சம்பவம் முடிஞ்சிடும். அப்போது இது எப்படி வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்த ட்ரேடை எப்படி வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாவது பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஓகே, இப்போ யூரோ ஜேபிஒயில் 15 மினிட்ஸ் சார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இச்சிமோக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது மற்ற லைன்ஸ்லாம் எடுத்துருப்பேன், இந்த கன்வர்ஷன், அந்த பேஸ் லைனு அதெல்லாம் எடுத்துட்டேன். லீடிங் ஏ, லீடிங் பி, அதுதான் இந்த 2 லைன். ஓகேங்களா. மூவிங் ஆவரேஜ் எல்லாம் போடுறீங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து சின்ன ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த இதில் இன்னும் சில விஷயங்களை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த அக்யூரஸியை இன்னும் கொஞ்சம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கேண்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்க, கேண்டில் வச்சே எடுத்துடலாம். டெய்லி கேண்டில் வச்சு நான் பை பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன், ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னு போயிடலாம். நமக்கு எந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த டேட் எடுத்துக்கலாம், 8 ஜூலை. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் 8 ஜூலை. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஹேமர் பேட்டர்னோடது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அதான் பாருங்கள், மார்க்கெட் வந்து இறங்கி அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் வந்து 11 இல்லையா, அடுத்த 2 நாள் லீவ் போல், சனி ஞாயிறு. அதுக்கு அடுத்த நாள் வந்து 11 ஜூலை ட்ரேட் ஆகும்போது என்ன இருக்குது, நம்ம வந்து பை எடுக்கணும். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து பை எடுக்கிறோம். இந்த பை எது வரைக்கும் வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேமர் லோ கட் ஆகிற வரைக்கும் வேலிட் அப்படிங்கிறது ஓகே, ரைட். இது வந்து நம்ம இத்தனை நாள் அதுதான் படித்தோம். அதில் கொஞ்சம் நிறைய லாஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ராஃபிட் வந்து நம்ம என்ன பண்ணுறது, கம்மியான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது எப்படி வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இச்சிமோக்கோ அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா. இதில் நமக்கு கேண்டிலும் பை இருக்கணும், அதே மாதிரி இச்சிமோக்கோவும் இந்த க்ளவுடுக்கு மேலே இருக்கணும். இந்த ப்ரைஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இப்போ 138 சம்திங் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த ப்ரைஸ் வந்து இந்த லீடிங் ஸ்பேன் ஏபிக்கு மேலே இருக்கணும், நடுவில் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் இதுக்கு கீழே இருக்குன்னா வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இதுக்கு மேலே இருக்கணும். இதுக்கு நாங்கள் சொல்கிற டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நான் வந்து டெய்லி கேண்டில் நான் பார்க்குறேன், இதான் இந்த இடத்துல நான் வந்து பார்க்குறேன், இது வந்து பை தான். ஆனால் இச்சிமோக்கோவில் எனக்கு செல் அப்படின்னாலே நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே,
இப்போ இது வந்து நம்ம அந்த லீவு அதெல்லாம் விட்ருவோம். ஒரு கண்டினியூஸ் மார்க்கெட்டில் இருக்கிறோம். இப்போ வந்து திங்கக்கிழமை அப்படின்னா ஓகே, செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறோம், திங்கக்கிழமை நம்ம நைட்டு மார்க்கெட் க்ளோஸ் அப்போ நம்ம எடுக்கிறோம். என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 138,450 வச்சுக்குவோம். 450 to 60 அந்த ரேஞ்ச். ஓகே, நம்ம வந்து இந்த ரேஞ்சில் எடுத்துருக்குறோம். இப்போது இந்த க்ளவுடு எங்கே வந்து கட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது லீடிங் ஏ எங்கே கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ரேஞ்ச். அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. 450 நம்ம எடுத்திருப்போம். இந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துருக்குறோம். கொஞ்சம் இந்த ஜோனில் எடுத்துருக்குறோம். திருப்பி கிட்டத்தட்ட அதே ஜோனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50-100 பாயிண்ட்லேயே நம்ம ப்ராஃபிட் லெவலில் வரோம். அன்னைக்கு வந்து மார்க்கெட் பேரிஷாக இருந்தாலுமே நாம் என்ன பண்ணுறோங்க, ஒரு சின்ன ப்ராஃபிட் லெவலில் வரும். அப்படி இல்லைன்னா சின்ன லாஸ் லெவலில் வந்துடும். இப்போ நம்ம பை பண்ணவே மாட்டோம். அடுத்து டெய்லி கேண்டில் பை தான். ஆனால் இச்சிமோக்கோ என்ன சொல்லுதுங்க, கிடையவே கிடையாது, பையே கிடையாது. அப்போ வெயிட் பண்ணுறோம். நம்ம வந்து சும்மா உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து கன்சால்டேட் ஆகிற ஒரு இடம், பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு இடம். ஓகேங்களா. அப்போ நல்ல ஒரு ரேலி இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் அதையும் பார்த்துருவோம். பாருங்கள், 21 ஜூலை. ஓகேங்களா. இதுதான் 21 ஜூலை. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் 22ஆம் தேதி செல் பண்ண போகிறோம். ஓகே, 22ஆம் தேதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே செல் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லைங்க, நான் வந்து இது பார்த்தாலே தெரியுது, இப்போ இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ நான் க்ளோசிங்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸில் சில பேர் ட்ரேட் எடுப்பாங்க. நான் இந்த நிஃப்டிக்கு சொல்லியிருப்பேன் 320 அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே இதே தான் இச்சிமோக்கோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். க்ளவுடுக்குள்ளே போயிருதா, ப்ரைஸ் வந்து க்ளவுடுக்குள்ளே இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த க்ளவுடில் வந்து ப்ரைஸ் வெளில வரும். ஓகேங்களா. அதாவது என்னென்னா, இப்போ இருக்கிறது வந்து பாருங்கள் 140 200 சம்திங், அங்கேருந்து கட்டாயி திருப்பி கீழே வருது. இங்கே செல் பண்ணுறீங்க 140, ஏன்னா நமக்கு டெய்லியிலையும் செல்லு. டெய்லியில் என்ன ரேஞ்சு 140 450 இந்த ரேஞ்சு. ஓகேங்களா. அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்துருக்கிறது வந்து 140, ஒரு 400 பாயிண்ட்ஸே தள்ளி கொடுக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம், அப்படி ட்ரெயில் பண்ணிட்டே வரலாம். இந்த MT5 MT4லலாம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த ப்ராஃபிட்டை முதல்ல புக் பண்ணுவோமே அப்படின்னு. இப்போ மார்க்கெட் கீழே இறங்கி திருப்பி நியூஸ் ஏதாவது வந்து ஒரே அடியாக மேலே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த இது வந்து இங்கே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்படியே கீழே வருது. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா சிக்னல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செல் அப்படின்னா அது செல் தான். ப்ரீவியஸ் கேண்டில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். அது எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த செல்லே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. பட் இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் டே மட்டும் எடுத்துக்கோம். எப்போவுமே ஹேமர், ஷூட்டிங் ஸ்டாரு, இந்த ஹேங்கிங் மேன் இதெல்லாம் வந்து அடுத்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான். எதுவுமே இல்லைன்னா விட்டுருங்க. மாதத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் தான் ட்ரேடு, நீங்கள் அதிலே பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு யூரோ ஜேபியை சொல்கிறேன். இப்போ யூரோ ஜேபியில் சிக்னல் இல்லைன்னா வேறு எதாவது எடுத்துருங்க. வேறு ஏதோ ஒரு கரன்சி நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ரேலி கொடுத்தாலே 140லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். 138,800, கிட்டத்தட்ட ஒரு 1200 பிப்ஸ். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே என்ன ப்ராஃபிட் வரும் என்னங்கிறத நீங்கள் போட்டுங்க. அது மைக்ரோ லாட்டாவோ இல்லை மினி லாட்டாவோ எந்த வித டென்ஷன் எதுவும் கிடையாது. கிளியராக உங்களுக்கு இந்த இடத்துல செல் கொடுத்தாச்சு. ஸ்டாப் லாஸும் அதே லெவல் தான். காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். இதை விடவும் மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். அதாவது எப்போவுமே ப்ராஃபிட் வந்தால் $100 ஆகவும், லாஸ் வந்தால் ஒரு $25 ஆகும். அதாவது 25:75. அதாவது ரிஸ்க் 25, ரிவார்டு 75. அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இது கூட இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் நாங்கள் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போது இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, இப்போ இத்தனை நாள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, டெய்லி கேண்டில் பார்த்துக்குவோம், 1 ஹவர் கேண்டில் பார்த்துக்குவோம், 4 ஹவர் கேண்டில் பார்த்து இதில் தான் வருவோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. இது என்னங்க இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருது, இந்த மாதிரி வருது, இந்த கேண்டில் வந்துட்டு அவங்க வந்து எக்ஸிட் ஆவாங்க, வருங்க ஒரு ஹேமர் வருது எக்ஸிட் ஆகிறேன், ரெட்டில் இருக்குது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அது மறுபடியும் கீழே போகும். அப்போ அந்த 1 ஹவர் கம்பேர் பண்ணுறதா, 4 ஹவர் கம்பேர் பண்ணுறதா, ஒரு 4 டைம் ஃப்ரேமை எடுத்து வச்சு குழம்பிக்கிறாங்க. சரி, அதனால் நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேமர் இல்லாத, ஷூட்டிங் ஸ்டார் இல்லாத ஏதோ ஒரு 4 எடுத்து போய் பாருங்கள். இந்த இச்சிமோக்கோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தால் எங்கே ட்ரேட் பண்ணுறதுங்க. இங்கே பாருங்கள், பையும் கொடுக்கும், ஓகேங்களா, செல்லும் கொடுக்கும், திருப்பி பை கொடுக்கும், செல் கொடுக்கும், பை கொடுக்கும், செல் கொடுக்கும். என்ன 27 ஜூலை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
அப்போ அதுக்கு முன்னாடி நாள் கேண்டில் தான் நான் போய் பார்க்கணும். 26 இது என்ன இருக்குங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து என்ன சார் இது ஸ்பின்னிங் டேப்பா அப்படிம்பாங்க. இது எங்கேங்க இது ஸ்பின்னிங் டேப்பு? ஸோ இது வந்து அப்படி கிடையாதுங்க. இது ஸ்பின்னிங் டேப்பு கிடையாது. இப்போ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு சிக்னல் இல்லாத இடத்துல நம்ம வந்து போய் தேவையில்லாத ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா அங்கே இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இப்போது இந்த மாதிரி படிக்கும்போது இண்டிகேட்டர் முக்கியமாக கேண்டில் முக்கியமாங்கிறத தெளிவாக நீங்களே சொல்லிவிடலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இன்னும் நிறையா இண்டிகேட்டர்ஸு இனி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இன்னும் இதுலேயே இச்சிமோக்கோலே இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.